இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம். இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினா? ரெட்டலையில வென்றவன், வெக்கம் இல்லாம எதற்காக விலகினா? எதற்கு? அல்ல ஒருத்தர் சொராப்ல, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னு. பல பெரிய ஜனநாயகவாதிகள். அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா, கொடுங்கோன்மையா? இது எப்படி? எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. இதுல நம்மால் இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா. டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு. களம் நமக்கு காத்திருக்கு, நீ தயாரா இரு. நமக்கான களம் நம்ம தயார் செய்ய வேண்டியதில்லை, அவர் தயார் செஞ்சு தருவாப்புல. இப்ப கொஞ்சம் அமைதியா இருப்பான். மறுபடியும் செவிலியர்கள், மறுபடியும் மருத்துவர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், மறுபடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் வேற யாரு, விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் வீதிக்கு வருவாங்க. நாம எங்க இருப்போம்? நிம்மதியா படிச்சுக்கிட்டு, அப்படியா, நல்லா இருக்க, என்னை மற்றும் பலர்னு அல்ல